ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்கணும், ஒரு தரமான பேனர் தான். இப்போ வந்து 52 வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ வெர்ஷன் வந்துச்சு. அதில் வந்து நம்ம கிங் சாட்டோட 179 வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இந்த லிங்க் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு யூடியூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதா இருக்கும். அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெளிவாக கொடுத்துருப்பேன் இந்த கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ண பிரச்சனை கிடையாது. வாங்க இப்போ ஃபைல் எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இப்போதைக்கு மொபைலுக்கு உள்ளே வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிட்டோம். டெலிகிராம் எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருவோங்க, யூடியூப் லிங்க்கு. அதில் போய் பார்த்துங்க. ஓகே, நம்ம டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணதை டேரெக்டாக ஃபைலுக்குள்ளே போய்க்கலாம். எஜிடாஷிவ் ஃபைல் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். எஜிடாஷிவ் ஃபைல் வேணால் ப்ளே ஸ்டோரில் இருக்குன்னு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நம்ம டெலிகிராமில் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தோம். டேரெக்டாக இப்போ வந்து அதை இன்ஸ்டால் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். திரும்ப சொல்லிட்டேன், டெலிகிராம் லிங்க்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ இது யூடியூப் லிங்க் இருக்கும். அதில் எப்படி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது தெளிவாக கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போதைக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே ஒரு சின்ன டவுன்லோடு தான் கேட்கும். அது எப்பவும் சர்வர் டேட்டாவோட டவுன்லோடு கேட்கும். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து ஹேக்கிங் வீடியோ நிறைய போகிறோம். ஃப்ரீ ஃபயரை பற்றி இல்லை, எல்லா ஹேக்கிங்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஃப்ரீ ஃபயரை பற்றி தான் போட்டிருக்கோம். ஓகே, அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வெளியில் வந்தால் திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கிங் சாட்டோட கீ கேட்கும். அந்த கீ எப்படி ஜெனரேட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் கீன்னு இருக்கா, மவுஸ் கூட காமிச்சிருக்கேன். அதை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக க்ரோமுக்கு போகும். க்ரோம் போனதுக்கப்புறம் இது மட்டும்தான் ஒரு பேஜ் வந்து காமிக்கும் ஓகேங்களா. இந்த பேஜ் காமிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்டார் புக்குன்னு இருக்கும், ஸ்டார் புக் மார்க்குன்னு இருக்கும். அதை நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட பார்த்துங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் அந்த புக்கில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணிங்க. நல்லா பொறுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கூட பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக திரும்ப நம்ம வந்து டெலிகிராமில் ஒரு பேஜ் கொடுத்துருப்போம். அதை காப்பி பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு மினிமிக்ஸ் பண்ணிட்டு வாங்க, தள்ளி விட்டு வரக்கூடாது. மினிமிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு வரணும். அந்த பேஜை வந்து காப்பி பண்ணிக்கங்க. இதே மட்டும் நம்ம டெலிகிராமில் ஒரு பேஜ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. நீங்கள் டெலிகிராமில் இருந்தால் டீம்னா இந்த இதில் ஆப்பை நீங்கள் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, காப்பி பண்ணி வச்சு டேரெக்டாக திரும்ப குரோம்க்கு போய்க்கலாம். மினிமிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 பிள்ளையை அமைச்சிக்கிறத ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டார் கிளிக் பண்ணி கீழே இது மட்டும் இமெயில் மட்டும் வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக இப்படி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து நேம் கேட்குது. நேமை வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். தமிழில் வேறு வச்சுருக்கோம், நம்ம இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம விஸ்வா அண்ணன் போட்டுக்கலாம். இதே நீங்களோட இதே நேம் கூட கொடுத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அந்த மார்க் பண்ணி காமிக்கிற அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணுங்கள். அதில் எந்த இது இருக்கக்கூடாது. ஓகே, டெலீட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு பேஜ் வந்து டெலிகிராமில் காப்பி பண்ணோம்ல, அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா புக் மார்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஒரு ஃபைல் மட்டும் இருக்குல்ல, அதை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் ஏதாவது ஒரு ஃபைலு ஃபஸ்ட்டு வந்து மொபைல் புக் மார்க் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. திரும்ப புக் மார்க்குள்ளே போனீங்கன்னா திரும்ப கீழே ஒரு புக் மார்க் இருக்கும். அது மொபைல் புக் மார்க்கில் காப்பி பண்ணால் இப்போ இதில் வந்து இதில் மாற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க. ஓகே, அப்புறம் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வெளியில் வாங்க. டோட்டலாக வந்துடாதீங்க, சும்மா மினிமிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. திரும்ப டெலிகிராமில் ஒரு சின்ன ஒரு லிங்க் மட்டும் கொடுத்துருப்பேன், ஊதா கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக திரும்ப குரோமுக்கு போகும். குரோமை எப்போவுமே தள்ளிவிடக்கூடாது, அப்படியே மினிமிக்ஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே, வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக அப்படி இருக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குல்ல, அதை டேரெக்டாக கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி நேம் வந்து விஸ்வான்னு கொடுத்தோம், அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்டார் போட்டு விஸ்வான்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் புக் மார்க்குன்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இப்படி ஒரு பேஜ் வரும். அதில் ஓகே இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி மட்டும் ஒரு டவுன்லோட் ஆகிற மட்டும் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா. சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தள்ளிடாதீங்க ஓகேங்களா. அப்படி சுற்றினதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படி காப்பி ஆகும். ஓகே, வந்துடுச்சு பார்த்தீங்களா, கிக் சாட்டோட கீ வந்துடுச்சு. அதை கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டேன். டேரெக்டாக வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு திரும்ப ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து அதில் பேஸ்ட்டுன்னு காமிச்சிது பாருங்கள், அந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ லாகின் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு சொல்லிக்கிறேன், பாதி பேருக்கு வந்து கீ ஜெனரேட் ஆகலைன்னா என்கிட்ட சொல்ல வேணாம், ஏன்னா இது 100% ஒர்க் ஆகும். நம்ம வீடியோவை கிளியராக பாருங்கள், கிளியராக பார்த்தா 100% உங்களுக்கு கீ ஜெனரேட் ஆயிரும் ஓகேங்களா. ஓகே, டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் லிங்க்கு, அதில் போய் எப்படின்னு
ஜாயின் பண்ணணும் தெளிவாக கொடுத்துப்பாங்க, ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக இப்போ டைமண்ட் ஹேக்கிங் ஒன்று அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்த ஆள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆள் கொடுத்துங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தவங்க பிரச்சனை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ப்ரோ.